இப்போ உங்களுடைய இயல்பு இலக்கணம் இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ 23 வயசு. இந்த 20லேருந்து 23 வயசு, 20லேருந்து 24, 25 வயசு வரைக்கும் இந்த ஜாதகங்கள் எப்படி வரும் தெரியுமா? ஒரு 60லேருந்து 100 ஜாதகம் வரையும் பார்ப்பாங்க. இந்த 25லேருந்து 27 வரைக்கும், இல்லை 25லேருந்து 29 வரைக்கும் 40 ஜாதகமாக மாறிவிடும். இந்த 29லேருந்து 30 இல்லை 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 ஜாதகம் ஆகிடும். 31லேருந்து ஒரு 32 வரைக்கும் 10 ஜாதகம் ஆகிடும். 32லேருந்து 35 வயசு வரைக்கும் 4 ஜாதகம் ஆகிடும். 35 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 2 ஜாதகம், 1 ஜாதகம் தான். இப்போ இந்த 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதகங்களோட கணக்குகள் 60லேயோ இல்லை 100 ஜாதகம் வரும்போது இவங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை, அதிகமான வாய்ப்புகளை இந்த கடவுள் கொடுக்குது. நம்ம ஒரு கடைக்கு போனால் ஒரு 100 புடவை இருக்குன்னா 100 புடவை எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதாகிடும். அதே 20 புடவையில் 10 புடவை 5 புடவை இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 புடவை செலக்ட் பண்ணி 5 புடவை ஒரு புடவை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் அந்த புடவை எடுத்துடலாம். நம்ம வாய்ப்பு எப்படி தான் சொல்கிறோம், ஒரு ஜாதகம் வரும், நல்லா படிச்சிருக்கும், பரவாயில்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு சார், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவார். ஆஹா, அப்போ சார் இந்த பொண்ணு நமக்கு பொருந்தலை சார், ஜாதகம் பொருந்தலை சார், எப்படியா இருந்தாலும் மறுபடியும் யார்கிட்ட வந்து தீர்மானிக்கும், கிரகம் பொருந்தலை, ஜாதகம் பொருந்தலை, ஜோசியர் பொருந்தலைன்னு சொல்லிவிட்டார். யார்கிட்ட வரும்? ஜோசியக்காரன் இதில் இடத்துல வரும், வந்து நிற்கும்.